Hi sisters, welcome to Silk Thread Jewelry Making course. ஸோ டுடே கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரேஸ்லெட் பேங்கிளில் மெத்தட் 2 பார்க்க போகிறோம். ஓகேவா, மாடல் 2. ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பிரேஸ்லெட் பார்த்தோம். ஸோ இது வந்து இதுக்கு அடுத்த மாடல். ஓகேவா, இதையும் பிரேஸ்லெட் பேங்கிள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நான் வந்து 6 கட் நார்மல் பேங்கிளில் 2 பேங்கிள் ரேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, இதுக்கு வந்து 20 ஸ்ட்ராண்ட்ஸ் இருந்தால் போதும். 20 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து 6 கட் நார்மல் பேங்கிள் நீட்டாக நம்ம வந்து ரேப் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா, ஸோ ரெண்டுமே ஒரே கலராக கொடுத்துக்கலாம். இல்லை 3 பேங்கிள் எடுக்கிறீங்க அப்படின்னா சைடில் ரெண்டும் ஒரு கலர், சென்டரில் வேறு கலர், அந்த மாதிரியும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா, இது 2 பேங்கிள் வச்சும் பண்ணலாம், 3 பேங்கிள் வச்சும் பண்ணலாம். அதே மாதிரி 6 கட் நார்மலும் பண்ணலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட 6 கட் ஃப்ளாட் இருந்துன்னா நீங்கள் 6 கட் ஃப்ளாட்டில் கூட இது பண்ணலாம். இப்போது இந்த பேங்கிள் பார்த்துட்டிங்கன்னா 6 கட் நார்மலில் 2 பேங்கிள் வச்சு பண்ணது. அதே இது பார்த்துட்டிங்கன்னா 6 கட் நார்மல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் 3 பேங்கிள் வச்சு பண்ணது. ஓகேவா, ஸோ உங்களுக்கு கிட்டில் வந்து நான் 3 பேங்கிள் கொடுத்துருப்பேன். நீங்கள் 3 பேங்கிள் வச்சும் பண்ணலாம், இல்லை 2 பேங்கிள் வச்சும் பண்ணலாம். ஓகேவா, ஃபஸ்ட் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேப்ரிக் க்ளூ ஆர் B7000 யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹைட்டு, இந்த கேப் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பீட்ஸை வச்சு தான் அந்த கேப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ ஒரு பேங்கிள் இருக்குது அப்படின்னா அதோட 4 டைரக்ஷன்ஸ்லேயும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இது வந்து 5 mm பீட், பஞ்ச் பீட்ஸில் 5 mm பீட். ஸோ அதை வச்சு தான் நான் அந்த கேப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறேன். இது ட்ரை ஆகணும்னா கண்டிப்பாக ஒரு 1/2 to 1 ஹவர்லாம் ஆகும். ஓகேவா, அப்படி நல்லா ட்ரை பண்ண பிறகு பண்ணுங்கள், இல்லை இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வந்துடும். சரியா, நூல் மாதிரி இழுக்குது பார்த்தீங்களா, இது வந்து கேப் மெயின்டெனன்ஸ்க்காக மட்டும்தான் நம்ம கொடுக்குறது. கையில் இந்த மாதிரி இழுத்துட்டு வந்துச்சுன்னா கையில் தண்ணி தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒட்டாது. சரியா, இப்போ கையில் தண்ணி நினச்சிட்டேன். ஸோ இது பாருங்கள், ஒட்டாது. இனி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பீடுக்கு மேலேயும் நம்ம வந்து க்ளூ கொடுத்துக்கணும். இது ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்தாலும் நமக்கு நல்லா ஸ்டிக் ஆகும். சரியா, கொஞ்சம் குயிக்காக பண்ணணும்னா நம்ம வந்து B7000 கொடுக்கலாம், இல்லை ஃபேப்ரிக் க்ளூ கொடுத்தாலே போதும். இனி இதுக்கு மேலே அடுத்த பேங்கிள் கரெக்டாக வைக்கணும். ஓகேவா, இது எடுத்துலாம் பார்க்கக்கூடாது, இது இப்படியே இருக்கணும். கரெக்டாக லெவலாக இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இனி இதுக்கு மேலே நீங்கள் இன்னொரு செட் பேங்கிள் வைக்கிறீங்க அப்படின்னா கீழே பண்ண அதே ப்ரொசீஜர் தான். எத்தனை பேங்கிள் வச்சாலும் அதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா, பட் நீங்கள் கீழே எந்த இடத்துல பீட் வச்சுருக்கீங்களோ அதே பிளேஸ்க்கு நேர் மேலே தான் நம்ம அடுத்த பீட் வைக்கணும். ஸோ இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த பீட்ஸ்
4 பீட்ஸ் வச்சுட்டு அடுத்த பேங்கிள் க்ளூ அப்ளை அதுக்கு மேலேயும் க்ளூ அப்ளை பண்ணி அடுத்த பேங்கிள் நம்ம வந்து இதே மாதிரி செட் பண்ணணும். ஸோ இது ட்ரை ஆன பிறகு தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ணணும். தென் இதில் வந்து இந்த பீடை ஹைட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணி ரேப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி. ஸோ இது வந்து நீங்கள் எத்தனை பீட்ஸ் இப்போ 4 டைரக்ஷன்லேயும் இருக்க மாதிரி நீங்கள் பீட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 4 பீடையும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம ரேப் பண்ணிக்கணும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் 3 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம். நீங்கள் எத்தனை கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்றாக்கில் நம்ம வந்து கவர் பண்ணி எடுக்கணும். ஸோ இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன பிறகு காட்டுறேன். தென் இதில் கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து த்ரெட் வந்து சேம் கலர் எடுத்துக்கலாம், கான்ட்ராஸ்ட் கலர் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து த்ரெட் இந்த மாதிரி போர்டில் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். இது எவ்வளோ ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்னா 30 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போது இது 2 கட்டுங்கும் போது நமக்கு 30 ஸ்ட்ராண்ட்ஸ் தேவைப்படாது, 25 ஸ்ட்ராண்ட்ஸே போதும். அதாவது 2 பேங்கிள், சாரி 2 கட் சொல்லிட்டேன். 2 பேங்கிள் இருக்கும்போது நமக்கு 25 ஸ்ட்ராண்ட்ஸே போதும். நீங்கள் வந்து 3 செட் எடுக்கிறீங்க அப்படின்னா 35 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை கட் பண்ணி தான் நம்ம இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி ரேப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதையும் நான் ஸ்டிக் பண்ணி வச்சுறேன். அப்போ நமக்கு வந்து ட்ரை ஆனதும் நம்ம வந்து ரேப் பண்ணிடலாம். ரேப் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே டிசைன் வந்து நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இதை ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ தான் யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் லென்த்தியாகவே இருக்கட்டும், ஏன்னா நம்ம வந்து இன்சைடில் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணுவோம், அதுக்காக. ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை இப்படி இதுக்கு மேலே வச்சு செட் பண்ணிடணும். கரெக்டாக அந்த பீடு இருக்கக்கூடிய ஏரியா மட்டும் நம்ம வந்து கவர் பண்ணால் போதும். ஸோ இது ட்ரை ஆகட்டும். ஸோ இது ட்ரை ஆகிற கேப்பில் நான் வந்து எஸ்டர்டே நம்ம வந்து ஒரு பிரேஸ்லெட் பேங்கிள் மேக் பண்ணோம்ல, ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரிப்பட்டது நான் எப்படி கட் பண்ணணும்னு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு தான் நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக லிஃப்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? லிஃப்ட் ஆகுதா? நல்லா ட்ரை ஆயிடுச்சுன்னா இது வந்து ஈஸியாக நம்ம வந்து OHP ஷீட்லேருந்து கலத்தி கூட எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கூட இருக்கும். ஃபஸ்ட் இதை வந்து நான் ஸ்மால் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்மால் பீஸாக மொத்தமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்தது இதை லைட்டாக நம்ம வந்து லிஃப்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இலகி வரும். ஓகேவா?
இனி இதை இப்படி நம்ம வந்து அப்படி இலக்கி இலக்கி கட் பண்ணணும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் இலகிச்சோ அதெல்லாம் அடி நீட்டாக கொஞ்சம் உள்ள தள்ளி கட் ஆகி வந்துடும். ஓகேவா? ஸோ இதிலலாம் ஓரளவுக்கு நீட்டாக வந்துடுச்சு. சில பிளேஸில் அப்படி வராது. ஓகேவா? நம்ம க்ளூ அப்ளை பண்ணுற விதத்தை பொறுத்து தான். ஸோ அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இது கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சோல்ட்ரிங் ராட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நீட்டாக கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சோல்ட்ரிங் ராட் யூஸ் பண்ணி கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நல்ல நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஊதுபத்தி வச்சும் கட் பண்ணிக்கலாம். பட் ஊதுபத்தி வச்சு கட் பண்ணோம்னா இந்த ஆஷ் வந்து சைடில் படிகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஓகே. பாருங்கள், சைடில் நமக்கு வந்து OHP ஷீட் தெரியாத அளவுக்கு நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகேவா? அந்த ஒரு பிளேஸில் தெரியுது. ஷார்ப்பாக இருக்கக்கூடிய சிசர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நல்லா கட் ஆகி கிடைக்கும். பேக் சைட் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது ஓரளவுக்கு ட்ரை ஆகிருக்கும். நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் வந்து ரேப் பண்ணுங்கள். ஓகேவா? நான் வந்து கிளாஸுக்காக உடனே ரேப் பண்ணுறேன். நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ரேப் பண்ணுங்கள். இது மாதிரி டைட்டாக ரேப் பண்ணணும். டைட்டாக ரேப் பண்ணணும்னா நீங்கள் நல்லா ட்ரை ஆன பிறகு ரேப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டைட்டாக கிடைக்கும். இல்லைன்னா இது வந்து லூஸ் ஆகிருமோ அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ அதனால் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரேப் பண்ணுங்கள். மினிமம் ஒரு ஹாஃப் டேலாம் நல்லா ஃப்ரீயாக ட்ரை பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரேப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நான் வந்து 2 பேங்கிள் வச்சுருக்கனால இந்த மாதிரி எனக்கு ஃபினிஷ் பண்ணிடலாம். 2 சுற்றுலேயே கரெக்டாக ஃபினிஷ் ஆகிறது மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? நமக்கு தேவை அந்த உள்ளே இருக்க பீடை மட்டும்தான் நம்ம வந்து ஹைட் பண்ணணும். ஓகேவா? ஃபினிஷிங் நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணுங்கள். க்ளூ அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் லென்த்தியாக வச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னா நம்ம வந்து இதை கட் பண்ணி இதில் ஸ்டிக் பண்ணிவிட்டு அடுத்தது இதே த்ரெட்டை வந்து நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போவோம். ஓகேவா? ஸோ க்ளூ வச்சுருந்தா தான் அடுத்ததுக்கு நம்ம இதே ஃப்ளாட் போர்ஷன் இப்படி எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேவா? இனி இன்சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிடலாம். அதில் டைட்டாக ரேப் பண்ணிக்கோங்க.
ஓகேவா? ஸோ ஒரு செட் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே மாதிரி 4 பக்கமும் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணோம். நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். எல்லாம் இன்னொரு டைம் காட்டுறேன். டைம் எடுக்கும். ஓகேவா? ஒவ்வொன்றா நம்ம வந்து ஸ்டிக் பண்ணி தான் பண்ணணும். கொஞ்சம் ட்ரை பண்ணியே பண்ணுங்க. ஓகேவா? இல்லை இந்த மாதிரி லூஸ் ஆகி வந்துடும். சரியா? ஸோ இதில் காட்டின அதே ப்ரொசீஜர் தான். ஸோ நான் ட்ரை பண்ணியே நான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். ஓகே. இப்போ நான் வந்து 4 பக்கமும் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணிக்கணும். ஸோ நான் எடுத்த த்ரெட்டில் எனக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு ஹாஃப் அளவுக்கு பேலன்ஸ் இருக்குது. நான் வந்து 2 பேங்கிளுங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும். இது நீங்கள் 3 பேங்கிள்ஸ் வச்சு பண்ணிங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? 35 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கேப் இல்லாமல் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம ஏதாச்சும் ஸ்டோன் வாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துக்கணும். குந்தன்ஸ் யூஸ் பண்ணி இப்போ இதில் கொடுத்துருக்க மாதிரி இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுக்கலாம். இல்லைனா இதில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த போர்ஷன்லாம் நீங்கள் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்படியும் நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக நம்ம வந்து சின்ன சின்னதாக பீஸாக பேட்டர்ன்ஸ் மேக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வச்சு ஸ்டிக் பண்ணவும் செய்யலாம். நம்ம எடுத்துருக்க சைஸுக்கு ஏற்றாக்கில். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதில் வச்சு நீங்கள் இப்படி ஸ்டிக் பண்ணிங்கன்னா அந்த க்ளூ நம்ம த்ரெட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கிறது வெளியே தெரியாத மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு 4 ஃப்ளவர்ஸ் மேக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 4 சைடும் ஸ்டிக் பண்ணி B7000 யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேவா? இதுக்கும் ஒரு மாடல் வச்சுருக்கேன் காட்டு. ஸோ இந்த பேங்கிள் அந்த மாதிரிப்பட்ட பேங்கிள் தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் பேட்டர்ன்ஸ் மேக் பண்ணிவிட்டு 4 சைட்லேயும் இந்த மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது வந்து 3 பேங்கிள் வச்சு பண்ணது. ஓகேவா? இதே மாதிரி நம்ம வந்து 2 பேங்கிளையும் இதை விட சின்னதாக இப்போ சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, 2 லேயர் வர்றது மாதிரி சின்ன சர்க்கிளாக நீங்கள் பேட்டர்ன்ஸ் மேக் பண்ணிவிட்டு கூட இந்த எண்டில் வச்சு கவர் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கிறதே வெளியே தெரியாதது மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா மேக்ஸிமம் இந்த த்ரெட் வெளியே தெரியாத அளவுக்கு நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. உங்களோட விஷ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். கோல்டன் மூன் ஷேப் எடுத்திருக்கேன். ஐ ஷேப்பும் எடுத்திருக்கேன். நான் இதில் வந்து லோட்டஸ் பேட்டர்ன் தான் பண்ண போகிறேன்.
லோட்டஸ் பேட்டர்னுமே நம்ம வந்து ஷீட்டில் ஓகேஷ்பி ஷீட்டில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு கட் பண்ணி கூட நம்ம இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு கிளாஸில் சொல்லி கொடுத்தேன்ல லோட்டஸ். ஸோ இதை நம்ம வந்து கட் பண்ணி கூட நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணவும் செய்யலாம். ஓகேவா? டைரெக்டாக இதில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அப்படி கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி 4 சைடும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபுல் பேங்க்லேயும் கவர் பண்ணிட்டோம். த்ரெட் வந்து ரேப் பண்ணியிருக்கிறதே வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து டிசைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ 2 பேங்கிள்ங்கும் போது சிம்பிளாக இருக்கும். 3 பேங்கிள்ஸுங்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி உங்களுக்கு கிட்டில் வந்து 3 பேங்கிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து 2 பேங்கிள்ஸ் வச்சும் பண்ணலாம், இல்லை 3 பேங்கிள்ஸ் வச்சும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒரு பிரேஸ்லெட் பேங்கிள் கம்ப்ளீட் பண்ணி ஃபோட்டோ அண்ட் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.